ஒரு சிஎஸ்கே ஃபேனா இருந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் தோத்தா வெளில தலைக்காட்ட பயப்பட வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு இவங்களுக்கு பில்டப் கொடுத்து முட்டு கொடுத்து வச்சிருக்கேன். நீங்க என்னன்னா இப்படி ஆடிட்டு இருக்கீங்க, என்னத்தான் ஆச்சு இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமுக்குன்னு தெரியல. பிரப்சிம்ரன் சிங் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் சிங்கிள் ஹேண்டட்லி மும்பை இந்தியன்ஸை வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம். பும்ரா ஒரு கேட்சை விட்டார் பிரப்சிம்ரன் சிங்க்கு. அப்புறம் சிம்ரன் நல்லா வச்சு பொலன்னு பொலந்து பும்ராவை கதற விட்டாரு. பவுலிங்ல பஞ்சாபுக்கு ஹர்ஷதீப் சிங் ரொம்ப நல்லா போட்டாரு. இப்ப நம்ம அப்படியே மும்பை இந்தியன்ஸுக்கு வருவோம். பல ஓட்டைகள், ஒரே ஒரு ஓட்டை தான் கரெக்டா அடிச்சாங்கன்னு சொன்னா டீகாக்க உள்ள கொண்டு வந்தாங்க. டீகாக் செஞ்சுரி அடிச்சாரு. டீகாக் வந்து எல்லா மேட்சும் ஆடணும். அட்லீஸ்ட் 3 மேட்சுக்கு ஒன்ஸ் அவர் ஒரு மேட்ச் வின்னிங் நாக்கு ஆடிட்டு போயிடுவாரு. சோ டீகாக் கண்டிப்பா எல்லா மேட்சும் இருக்கணும். பும்ரா 5 மேட்சா ஒரு விக்கெட் கூட எடுக்கல. அவர் விக்கெட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஒரு ஓட்டை அடையணும். பிளஸ் வில் ஜாக்சன், சாட்னர் எல்லா மேட்சும் உள்ள ஆடணும். இதுக்கு மேல வர மேட்சஸ்ல கண்டிப்பா அவங்க உள்ள இருக்கணும். இந்த ஒரு ஓட்டையை கண்டிப்பா அடிக்கணும். தீபக் சகாரை வெளில வச்சுட்டு அஸ்வினி குமாரை உள்ள கொண்டு வரணும். இந்த ஓட்டையும் அவங்க அடிக்கணும். அதுக்கு அடுத்து லாஸ்டா ரோஹித் சர்மா கண்டிப்பா எல்லா மேட்சும் இதுக்கு மேல ஆடணும். இன்ஜுரியில இருந்து அவர் ரெக்கவர் ஆகி உள்ள வரணும். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ஒரு கடப்பார டீமா சிஎஸ்கே கூட முன்னாடி வந்து நிற்பாங்க. நம்மள அடிச்சுட்டு அங்க இருந்தா வின்னிங் ஸ்ட்ரீக்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஐபிஎல் ரிலேட்டட் வீடியோஸ் டெய்லி போட்டிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.